ஈரோட்டில் கீழ்பவானி வாய்க்காலில் நீர் திறக்க கோரி கீழ்பவானி பாசன விவசாயிகள் காலவரையற்ற தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பவானிசாகர் அணையை நம்பி ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 2,07,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. ஆனால் கீழ்பவானி வாய்க்காலுக்கு மட்டும் தண்ணீர் திறக்கப்படாததால் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து சத்திரம்புதூரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கீழ்பவானி கால்வாய் திட்டத்திற்கு 2 நாட்களில் உயிர்த்தண்ணி வருவதற்கு உத்தரவாதம் தந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போதும் இன்னும் முன்னணியிலிருந்து தண்ணி பெற முடியவில்லை. ஆகவே இன்னும் 4 நாட்கள் ஆகும் என்றார். அதன் அடிப்படையில் விவசாயிகள் அதில் உடன்பாடு ஏற்படாததால் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டுள்ளோம். கீழ்பவானி கால்வாயில் உயிர்த்தண்ணி விடுவதற்கு அரசாணை வரும் வரை இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடரலாம் என முடிவு செய்துள்ளோம். இந்த பிரச்சனைக்கு நீர்வளத்துறை தான் முழு காரணம். பவானிசாகர் அணைக்கு உட்பட்ட 3 பாசனங்களுக்கு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்படி தண்ணீர் திறந்து விட்டுருந்தாங்களா சமகாலத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. இருக்கிற நீரை 3 பாசனத்துக்கு ஏக்கர் வாரி அடிப்படையில் பங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு பாசனத்துக்கு நீர் திறந்துட்டாங்க. இன்னொரு பாசனமான காளிங்கராயனுக்கு உயிர் தண்ணி விட்டாங்க. ஆனால் 2,07,000 ஏக்கர் இருக்கிற கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு இந்த உயிர் தண்ணி விடுவதற்கு கடினமாக போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற விவசாயிகள்.